ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கருத்துக்களெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷம். என்னால் அடுத்து கொஞ்சம் கதை அத்தியாயம் 3. மணமக்களுக்கான தனிமையான நேரமும் வந்தது. வித்யாவிற்கு உள்ளுக்குள் படபடப்பு. அவனிடம் இதுவரை ஒரு வார்த்தை கூட பேசி அருந்திடாத அவளுக்கு அவனுடனான தனிமை பயத்தை கொடுத்தது. நல்ல நேரம் பார்த்து இருவரையும் அலங்கரிக்கப்பட்ட அறையில் விட்டனர். அவன் சென்று படுக்கையில் அமர்ந்து கொள்ள அவளுக்கோ கால்கள் தடுமாற்றத்தை கொடுக்க கையில் இருந்த பால் செம்புடன் மெல்ல அவன் இருந்த இடத்திற்கு நகர்ந்தாள். அவனோ மிக இயல்பாக, வா வித்யா, அங்கே இருக்க மேஜை மேலே பால் செம்பு வச்சிரு என்றான். அவன் சாதாரணமாக பேசியதை கேட்டதும் சற்றே பயம் மறைய மேஜை மேல் பால் செம்பை வைத்துவிட்டு அவன் காலில் விழப்போக பதறிப்போய் தோள்களை பற்றி எழுப்பியவன், ஏய் என்னது, பெரியவங்க சொன்னாங்களா? அதெல்லாம் வேண்டாம், உட்காரு என்றான். அவனது நடத்தையில் மேலும் பயம் நீங்க மெதுவாக படுக்கையின் ஓரம் அமர்ந்து கொண்டாள். அதை பார்த்தவனின் விழிகளில் குறும்பு மின்ன, பார்த்து கீழே விழுந்துட போகிற என்றான். அவளுக்கு சிரிப்பு வர அதை அடக்கியபடி நகர்ந்தமர்ந்து கொண்டாள். அவனோ படுக்கையில் நன்றாக சாய்ந்தமர்ந்து கொண்டவன் அவளை ரசனையுடன் பார்த்தபடி, உனக்கு என்னென்ன பிடிக்குன்னு சொல்ல, தெரிஞ்சுக்கிறேன் என்றவனது பார்வை அவளை விழுங்கி கொண்டிருந்தது. அதை உணராமல் மெல்லிய குரலில் தனக்கு பிடித்தவற்றை பற்றி பேச ஆரம்பித்தாள். அவனோ அவள் பேசுவதை காதில் வாங்கி கொண்டிருந்தாலும் படுக்கையில் தூவப்பட்டிருந்த மல்லிகையை எடுத்து ஒவ்வொன்றாக அவளின் மீது போட்டுக்கொண்டே கேட்டுக்கொண்டிருந்தான். அப்போ இந்த லிஸ்டில் நான் இல்லையா என்றான் குறும்புடன். அவனது கேள்வியில் முகம் சிவந்து போனவள் உதடுகளை கடித்து கொள்ள அதை கண்டவன், அதையும் படுத்துற, என் வேலையை நீ செய்யக்கூடாதுமா என்று மேலும் வெட்கம் அடைய வைத்தான். தயக்கமும் வெட்கமும் மாறி மாறி எழ அதற்கு மேல் அவளால் பேச முடியவில்லை. அதை உணர்ந்தவன் மெதுவாக அவள் அருகே நெருங்கி இடையை வளைத்து தன் அருகே இழுத்து கொண்டான். அவளது கழுத்தில் முகம் புதைத்தவன், விதுமா, உன்கிட்ட ஒன்று சொல்லணும் என்றான் மீசையால் குறுகுறுப்பை ஏற்படுத்தி கொண்டே. எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே எங்கள் அம்மா தான். அவங்க பேச்சை மீறி நாங்கள் எதுவுமே செய்ய மாட்டோம். அப்பா கூட அம்மா கேட்காம எதுவுமே செய்ய மாட்டார். அதனால் நீ அம்மா பேச்சை மீறாமல் நடந்துக்கிட்டால் நல்லது. அவனது செய்கையில் மயங்கி இருந்தவளுக்கு அவனது பேச்சு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை. அதே மாதிரி என் தங்க சின்ன பொண்ணு, எங்கள் எல்லாருக்கும் அவள் தான் செல்லம், அவளுக்கு ஒன்றுன்னா தவிச்சு போயிடுவோம் என்றவன் அவளிடமிருந்து விலகி அமர்ந்தான். சின்ன பொண்ணா? என்னை விட 2-3 மாதம் தானே சின்னவ என்று எண்ணிக்கொண்டு அவன் முகம் பார்த்தாள். நீ அவகிட்ட அன்பாக நடந்துக்கணும். அவளை யாரும் எதுவும் சொல்லிட்டா அம்மாவுக்கு கோபம் வந்துடும் என்றான். சரிங்க. அவளது விரல்களை பிடித்து நீவியவன், இதெல்லாம் புரிஞ்சு நடந்துக்கிட்டால் நமக்குள்ளே எந்த பிரச்சனையும் வராது விதுமா. சரிங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், நான் இந்த ரூமுக்குள்ளே மட்டும்தான் இப்படி இருப்பேன். தங்கச்சி வேற இருக்கா இல்லையா? அதுவும் சின்ன பொண்ணு மனசை கெடுக்கிற மாதிரி இருக்கும் என்றவனை யோசனையாக பார்த்தாள் வித்யா. அந்த சின்ன பொண்ணு என்கிற வார்த்தையில் சற்றே சலிப்பு வந்தது வித்யாவிற்கு. புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன் என்றவன் லைட்டையும் அணைத்து அவளையும் அணைத்தான். முதல் உறவு அவள் மனதில் லேசான நெருடலுடன் ஆரம்பித்தது. தங்கச்சி சின்ன பெண் என்றும் அம்மாவின் உணர்வுகளுக்கு மரியாதையை அளிப்பவன் தன் உணர்வுகளுக்கு மரியாதை தரவில்லையோ என்று யோசித்தபடி அருகே உறங்கிக் கொண்டிருந்தவனை பார்த்து கொண்டிருந்தாள். மறுநாள் காலை கதவு தட்டப்பட அவசரமாக எழுந்து குளித்து முடித்து கதவை திறந்து கொண்டு வெளியே சென்றாள். அங்கே கார்த்தியாயினி பூஜை அறையில் அவளுக்காக காத்திருந்தார். விளக்கேற்ற சொல்லிவிட்டு சமையல் அறைக்கு அழைத்துச் சென்றவர் ஒரு கப் காப்பியை கலந்து கையில் கொடுத்தார். காஃபி தனக்கு என்று நினைத்து சுவைக்க நினைத்த நேரம், காப்பியை சந்துருவுக்கு கொண்டு கொடு, அவனை அப்படியே எழுப்பி விட்டுட்டு வந்து நீ கலந்துக்கோ என்றார். அதில் அதிர்ந்து போனவள், நல்ல வேலை குடிக்காமல் இருந்தமே என்று நினைத்து கொண்டு தங்கள் அறைக்கு சென்றாள். அங்கே அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தவனை எப்படி எழுப்ப என்று யோசித்து கொண்டிருந்த போது அவனே கண் விழித்தான். ஓ, காப்பி கொண்டு வந்துட்டியா என்றவன் அவசரமாக எழுந்து குளியல் அறைக்கு செல்ல வாசல் அருகே சென்றவன், நான் போட்டுக்க வேண்டிய ட்ரெஸ்ஸை எடுத்து வச்சுட்டு போ வித்யா என்று சொல்லி கதவை சாத்தி கொண்டான். கல்யாண அலைச்சலிலும் முதல் நாள் கூடலிலும் களைத்து போயிருந்தவளுக்கு வெறும் வயிறு குய்யோ மிய்யோ என்று கத்தியது. அதை அடக்கி கொண்டு அவனது துணியை எடுத்து வைத்துவிட்டு வெளியேறினாள். அங்கே சமையல் அறையில் அவளுக்காக மேடை மேல் காஃபி வைக்கப்பட்டிருந்தது.
ஆறி அவளாக இருந்த காப்பியை பார்த்து நொந்து போனவள் அதை சூடு செய்யலாம் என்றெண்ணி பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வைக்கப் போனாள். அந்நேரம் உள்ளே வந்த கார்த்தியாயினி, என்ன செய்கிற வித்யா? காஃபி ஆறி போயிடுச்சத்த, சூடு பண்ணலான்னு பாத்திரத்தை வச்சேன் என்றாள். அவளை ஒரு மாதிரியாக பார்த்துவிட்டு, கேஸ் விலை 1000 ரூபா, ஏன் ஆறி போனால் குடிக்க மாட்டியா? உங்கள் வீட்டில் இருந்தது வேற, இங்கே இதெல்லாம் பழகிக்கோ, சீக்கிரம் குடிச்சிட்டு கிளம்பு, கோவிலுக்கு போகணும் என்றார். அவரின் பேச்சில் அதிர்ந்து போனவள் அமைதியாக தலையசைத்துவிட்டு ஆறிப்போன காப்பியை வாயில் கவிழ்க்க அதில் இருந்தது பாலா இல்லை தண்ணீரா என்று புரியாமல் விழுங்கி வைத்தாள். அதை குடித்ததும் வாந்தி வரும் போல இருந்தது. முகத்தில் எதையும் காட்டாது கையோடு டம்ளரை கழுவி வைத்துவிட்டு அறைக்கு சென்றாள். அங்கே அவன் கோவிலுக்கு கிளம்பி கொண்டிருந்தான். அவளை பார்த்ததும் மென்னகையுடன், வந்துட்டியா, சீக்கிரம் கிளம்பு வித்யா என்றவன் அறையை விட்டு வெளியேறும் நேரம், காஃபி குடிச்சியா என்றான். அவனது கேள்வி அவளுக்கு சற்று இதத்தை கொடுக்க, குடிச்சிட்டேன் என்றாள். அம்மா போடுற காஃபி ரொம்ப ஸ்பெஷல், ஹோட்டலில் கூட கிடைக்காது. அவன் சொன்னதை கேட்டதும், என்னது, அது காப்பியா கழனி தண்ணியான்னு நானே யோசிச்சிட்ருக்கேன், இவன் வேற என்று புலம்பிக்கொண்டே ஆடை மாற்ற ஆரம்பித்தாள். வெளியே ஆரவாரமான பேச்சும் சிரிப்பும் சத்தமும் கேட்டது. பக்கத்து வீடுகளில் தங்கியிருந்த உறவினர் கூட்டம் எல்லாம் வந்துவிட்டது போல என்று எண்ணிக்கொண்டு அவசரமாக அலங்காரத்தை முடித்துக்கொண்டு அறையை விட்டு வெளியே வந்தாள். அங்கே சந்துருவின் அத்தை குடும்பமும் சித்தி குடும்பமும் மஞ்சுவும் வந்திருந்தார்கள். மஞ்சு, சீக்கிரம் போய் குளிச்சு கிளம்பு, நேரமாகுது. முதல்ல எனக்கு காப்பியை கொடுங்க, அப்போ தான் நான் கிளம்புவேன். கார்த்திகா அவளுக்கு காஃபி கலக்க செல்லும் முன், நீங்கள் இருங்க அண்ணி, அவளுக்கு நான் கலந்து கொடுக்குறேன் என்று எழுந்து கொண்டார் பிரேமா. நீ உட்காரு பிரேமா, அவளுக்கு சூடாக சரியான பதத்தில் கலந்து கொடுத்தாதான் குடிப்பா, கொஞ்சம் சூடு குறைஞ்சாலும் குடிக்க மாட்டா என்றார். அங்கே நின்று நடப்பவற்றை பார்த்து கொண்டிருந்த வித்யாவிற்கு அவரின் பதில் சுருக்கென்று குத்தியது. காலையில் ஆறிப்போன காப்பியை குடிக்க பழகிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னவர் இப்போது மகளுக்காக பேசுவது என்ன என்று அவரின் மீது முதல் நாளே கோபம் எழுந்தது. பிரேமா அப்பொழுதுதான் அவளை பார்க்க, வா மருமகளே, இப்படி வந்து உட்காரு என்று தன்னருகே இருந்த இடத்தை காண்பித்தார். சந்துரு நடுநாயகமாக இருந்த சோஃபாவில் அமர்ந்து அத்தை கணவரிடமும் பெரியப்பாவிடமும் பேசிக்கொண்டிருந்தான். மறந்தும் இவள் பக்கம் பார்க்கவில்லை. பிரேமா கூப்பிட்டதும் அவர் அருகில் சென்று அமர இருந்தவளை கார்த்திகாவின் குரல் கலைத்தது. வித்யா, இங்கே வா, மஞ்சுவுக்கு காஃபியை நீயே கலந்து கொடு, எப்படி கலக்கணும்னு சொல்கிறேன் என்று அழைத்தார். அதை கேட்டதும் காந்திமதி குனிந்து, தானே பார்த்தேன், கூப்பிட்டுட்டா, எங்கே நம்ம கூட பேசினா நாம் ஏதாவது சொல்லி வச்சிருவோன்னு உட்கார விடலை பாருங்க என்றார் பிரேமாவிடம். அந்த பொண்ணு பாவம் முழிக்குது, இவன் வேற திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறான். நாம் சீக்கிரம் கிளம்பிட வேண்டியதுதான் காந்தி, இல்லைனா எங்கள் அண்ணியே விரட்டி விட்டுருவா என்றார் மெல்லிய குரலில். ஆமாம், நானும் அதைத்தான் நினச்சேன். அவர்கள் பேசி கொண்டிருக்கும் நேரம் அடுப்படியில் மஞ்சுவிற்கு எப்படி பக்குவமாக காப்பி கலக்க வேண்டும் என்று சொல்லி கொண்டிருந்தார் கார்த்திகா. கொஞ்சம் கூட பாலில் தண்ணி ஊற்றக்கூடாது வித்யா, முதல் டிகாஷனாகவும் இருக்கணும், அப்படி இருந்தால் தான் குடிப்பா என்றவர், எனக்கு சந்துருவுக்கு அப்படித்தான் கலக்கணும், மாமாவுக்கு உனக்கு ராஜத்துக்கு எல்லாத்துக்கும் 2வது டிகாஷன் சரியாக இருக்கும் என்றார். எனக்கும் முதல் டிகாஷன் தான் பிடிக்கும் அந்த என்றால் மெல்லிய குரலில். காஃபியை ஆற்றிக்கொண்டே நிமிர்ந்து பார்த்தவர், நமக்கு பிடிக்குன்றது வேற, எல்லோருக்கும் முதல் டிகாஷன் போட்டால் குடும்பத்துக்கு கட்டுப்படி ஆகாது, அதனால் இந்த குடும்பத்தோட மருமகளாக நீ அனுசரித்து போகணும், இதெல்லாம் சின்ன விஷயம் என்றார். அப்போது உங்கள் மகளுக்கு சொல்லலாம்ல, போகிற இடத்துல அனுசரித்து போக வசதியாக இருக்குமே என்று மனதிற்குள்ளேயே நினைத்து கொண்டவள் காஃபியை வாங்கி சென்று மஞ்சுவிடம் கொடுத்தாள். அவளோ அதை வாங்காமலே, யார் போட்டா என்றாள். நான் தான் போட்டேன், குடி என்றதும் வாங்கி கொண்டாள். அப்பொழுது பிரேமாவின் கணவர் கிருஷ்ணன், ஹனிமூனுக்கு எங்கேயும் போகலையா சந்துரு என்றார். இல்லை மாமா, இப்போ சீசன் டைம், கடையில் நிறைய கூட்டம் இருக்கும், அதனால் இப்போ வேண்டாம்னு இருக்கேன் என்றான். அவனது பெரியப்பாவோ, அதெல்லாம் எப்போவும் இருக்கிறது தானே சந்துரு, கல்யாணன்றது வாழ்க்கையில் ஒரு முறை நடக்கிறது, இதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது, கடையை தம்பி பார்த்துக்க மாட்டானா என்ன, நீ போயிட்டு வர வேண்டியதானே என்றார். அவர்களின் பேச்சை கேட்டு பல்லை கடித்த கார்த்திகா சுகுமாரனை முறைக்க அவரோ என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் பாவமாக பார்த்து வைத்தார். இது வேலைக்காகாது என்று உணர்ந்த கார்த்திகா, நான் தான் இப்போ போக வேண்டாம்னு சொன்னேன், கல்யாணம் ஆகாத பொண்ணை வச்சுக்கிட்டு நல்லா இருக்காதுன்னு சொன்னேன், அவளுக்கு ஒரு வரணை பார்த்து முடித்ததும் அவங்க போயிட்டு வரட்டும் என்றார். அங்கிருந்த அனைவருக்கும் என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை, அமைதியாகிவிட்டனர். காந்தியோ பொறுக்க முடியாது, என்ன இவ இப்படி பேசுகிறா, அவளுக்கு எப்போ கல்யாணம் ஆகிறது, இவங்க எப்போ போகிறது,
அதுக்கு சந்துருவுக்கு கல்யாணம் பண்ணாமலே இருந்திருக்கலாமே என்றார் கிசுகிசுப்பான குரலில் பிரேமாவிடம். எனக்கு என்னவோ சந்துருவோட வாழ்க்கையை உங்கள் அக்காவே கெடுத்துருவாங்கன்னு தோணுது.